வேற மாதிரி இருக்குல்ல. ட்ரிப் ஆகுது கொஞ்சம் பார்த்தா. ஓகே, இன்னைக்கு நாங்க கோவா சுத்தி பார்க்க போறோம். அது வந்து சீக்கிரட்டா இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிய வேணாமா? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்லாங்கோட்டை அப்படின்ற ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பீச் கோவாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு வேறு லெவல் பீச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி எல்லாமே கூட்டமாக, எப்பயுமே கோவா கூட்டமாக தான் இருக்கும் போல. இந்த ஏரியா தான் ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலில் என்னடா பீச்னாலே ஸ்பெஷல் சன் பாத் பண்ணுவாங்க மச்சான், அந்த ஸ்பெஷல் மச்சானி. அதுக்கு தானே அப்படி தானே சொல்லி வந்த நீ என்ன கேமரா பார்த்தா? இல்லை உண்மைதான், சன் பாத்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம பார்க்கறது போயிட்டு சொல்ல உண்மையை சொல்லுவோம் மச்சான், என்ன தப்பு இல்லையா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ காஸ்ட் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200, 100. ஸோ அந்த காஸ்ட் தான் ஃபுல்லாகவே. ஸோ அதனால தான் எல்லாமே அந்த லைஃப்பில் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் சொல்ல கம்மி சீக்கிரட்டா மச்சான், அது வந்து சீக்கிரட்டாக இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிய வேணாமா? நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து கோவாவில் வந்து வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீப் ரேட்டில் தான் எல்லாமே கிடைக்குது. பெங்களூர்ல வாங்கணும்னா தேவையில்ல, ரெண்டு இடத்துல ஒரே. பெங்களூரில் வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. நான் அங்கே வந்து அங்கேக்கு இங்கே வந்து கொஞ்சம் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸில் தான் கடல் இருக்குது. அது கலங்குட்டையில் கலங்குட்டை பீச். அதுக்கு அப்படியே மாற்றி சொல்றாரு. இனி அவ்வளோ போயிட்டு ஸோ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா நிற்கிறேன். ஸோ இந்த ஒரு போர்டில் பார்த்துக்கலாம் நமக்கு வந்து இந்த பீச்சில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டின்னர் க்ரூசஸ், ஃப்ளை போர்டிங் அண்ட் பங்கிள் ஜம்பிங்னு சொல்லிட்டு கோவாவில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம், காசு இருந்தால். இவர் தான் நம்ம ஜிடிஆர் பிளாகர் அஷித். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஜிடிஆர் பிளாகர் அந்த சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், பட் இப்போ யூடியூப்பில் போகிறதில்ல, எல்லாமே இன்ஸ்டாகிராமுக்கு மாறிட்டேன். யூடியூப்பில் கூடி சீக்கிரம் வரும். இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவர் நம்ம கேங் தலைவர் சில்க்கு. அவரால் தான் இந்த கேங் இது வரைக்கும் வந்திருக்கு. ஓ வாட்டர் பீச். பேராஷூட் தெரியவே மாட்டேங்குது. பேராஷூட்டை இது பண்ணலாம்ல. ஸோ கோவாவில் காலாங்குட்டை பீச் இப்படி தான் இருக்கும். ஓகே காய்ஸ், கோவா பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பாய்ஸ் அப்படியே திரும்பி எல்லாம் கோவான்னு கத்துங்க. கோவா. ஓ பயங்கர வெயிலுங்க. அச்சா, ஐ லவ் கோவா. அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கிறது காசு கொடுக்கணுமாடா? எங்க நம்ம ஜிடிஆர் பிளாகர் வண்டி இங்கே வராதுல, இல்லாட்டி மேலே பண்ணால் வண்டி இங்கே வர வருது. ஒரு ஸ்கூட்டி அங்கே தான் போட்டிருக்காங்க. ஐ லவ் கோவா. கோவாவில் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி இல்லை கன்னடா, இந்த 3 லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சால் தான் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அவங்க பேசுகிற பாஷை வந்து நமக்கு புரியும். ஸோ மெஜாரிட்டி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக ஹிந்தியும் கன்னடமும் தெரியுது, பின்ன தெலுங்கு, பின்ன இங்கிலீஷ்.
கோவாக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் புக் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ கோவாவில் சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு பைக்கு இல்லைனா காரு, நீங்கள் ரெண்டில் இது ரெண்டாவது ஏதாச்சும் ஒன்று எடுத்தால் தான் நீங்கள், அதாவது நீங்கள் ட்ரெயினில் ஏதாச்சும் வந்தோன்னா இந்த பைக்கு இல்லை ரெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் எடுத்தோன்னா கோவா ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். பின்ன நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் பைக்கில் எடுத்துகிட்டு வந்தால் பின்ன பிரச்சனை கிடையாது. நோ இப்போ கள்ளக்குண்டே பீச் மச்சான். இது என்ன கடல்? அரபிக்கடலா? அரபிக்கடல் தானே? அரபிக்கடல். ஆமாம், அங்கிட்டு இந்திய பெருங்கடல், இங்கிட்டு அரபிக்கடல், அங்கிட்டு வங்காள விரிகுடா. ஓகே பாப்பி, இப்போ நம்ம இந்த பீச்லேருந்து எங்கே போகிறோம்? நம்ம பெனாலிங் பீச் போகிறோம். பெனாலிங் பீச் இதோட பீஸாக இருக்கும், அதிக ஆளுங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் க்ரௌடு ஜாஸ்தி. ஸோ அதனால் பெனாலிங் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஐ லவ் கோவா. ஸோ இங்கேருந்து இப்போது பெனாலிங் பீச்சுக்கு வந்து கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ பயங்கர கூட்டம், பீச்சு ஃபுல் ஆள்காரு. ஸோ இது வந்து கலாங்குட்டே பீச். பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேர். ஸோ வெயில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு பார்த்தோம், பட் இங்கே வெயில் ஓரனால நாங்கள் இன்னொரு பீச்சுக்கு போகும்போது அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடியிருக்கோம். ஸோ அங்கே போய் சாப்பிடும்போது அதோட ரேட் என்னங்கிறத நம்ம அங்கே பார்ப்போம். சன் டிவி நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் சில்க்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து சாப்பிட்லாம். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சிக்கன் தம் பிரியாணி 120 rupees. ஸோ காலுக்குள்ளே ஃபுல்லாக மணிகண்டன். கோவாவில் கோவா தம் பிரியாணி. தம் பிரியாணி எப்படி இருக்குது? அச்சா பௌத்துச்சா இப்போ நீ சொல்லு, நீ தான் கரெக்டாக சொல்லுவேன். எப்படி இருக்குது தம் பிரியாணி? நல்லா இல்லையா? ஓகே, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அரிசி மாதிரி இல்லை. சாப்பிடலாம். ஓகே, நான் பிரியாணி கோவா தம் பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுதான் நல்லதுதான். அதாவது நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லை, பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடலாம். 20 ரூபாக்காக வயரசி ஆயிடுச்சுன்னா. ஹாய், நம்ம இப்போது வெனியூலியம் அப்படின்ற ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ சொல்லப்போனால் இதுதான் பீச் மாதிரி இருக்குது. ஸோ கோவாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பீச் இருக்குங்க. அதில் சில பீச் வந்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், சில பீச் வந்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான பீச்சுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, ஸோ கடலும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சன்ரைஸ் ஆக போகுது. ஸோ சன்ரைஸ் பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ சன்ரைஸ் பார்த்துட்டு ஈவினிங் டைமில் கோவா பீச் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. சாரி, ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்து போச்சு. சன்ரைஸ் இல்லை, சன்செட்டு. ஓ, அந்த இடத்துல சன்செட் ஆகும். ஸோ வேறு லெவலில் இருக்குது பீச்சு. ஓ, எதனாலுமே வேறு லெவலில் இருக்குது. என்னடா வச்சா
கிறிஸ்மஸ் டைம்னால இந்த இடத்துல கிறிஸ்மஸ் ப்ராக்டிக்ஸ்லாம் நடக்குது. எடுத்துகிட்டு போவோம். சன்செட் ஆக போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீச்சில் பேராஷூட் வச்சு பிளைடிங். ஸோ பிளைடிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டேன் எடுப்போம். விரிஞ்சிருச்சு. அங்கே ஒரு போட்டு தெரியுதுங்களா? அந்த போட்டில் இப்போ அவங்க எடுக்கும்போது அவங்க பறப்பாங்க. நம்ம ஒரு நாள் போகிறோம். வேறு இந்த நேரத்தில் हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ क्या हुआ நல்லா இருக்குடா. எவ்வளோ ஹைட்டு பாரு. சரி நம்மளும் போகலாம்டா. காசு இல்லடா. எவ்வளோ கேட்பாங்க? 1500 நெக்ஸ்ட் டைம் மச்சான். அப்படியே எடுத்துட்டு போறாங்க. இவன் வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கானே. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மோனே எத்தனை ஹைட்டில் அங்கே கடல் செமையாக தெரியும்ல. ஓகே காய்ஸ், நம்ம சன்செட் ஆகும்னு பார்த்தா அது மிஸ்ட் மூடி இருக்குது. கரெக்டாக நமக்கு சன்செட்டாக இருக்கிறது வந்து தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் எப்படி இருக்கிற டே பை டேவாக நம்ம வீடியோவை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.